டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனுடைய கண்டினியூஸ்லாம் பார்த்துக்கங்க. இதுவே செகண்ட் சம்மு நம்ம கேட்டிருக்கிறது பாருங்கள். ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி. ஃபஸ்ட்டு வி ஹாவ் ஃபைண்டு லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு இருக்கிறது பி இன்டர்செக்ட் சி இருக்குது. பி இன்டர்செக்ட் சின்னா உனக்கு நல்லாவே தெரியும். பிக்கும் சிக்கும் காமன் டேர்ம் எடுத்துருதானோ. பிக்கும் சிக்கும் காமன் டேர்ம் பார்த்தோம்னா பிக்கும் சிக்கும் காமன் டேர்ம் எங்கே இருக்குது? இந்த பாருங்கள், இந்த இருக்குது பி, இந்த இருக்குது சி. இதுக்குள்ளே காமன் டேர்ம் எது? இதுக்குள்ளே காமன் டேர்ம் வந்து என்ன இருக்குன்னா இ இருக்குது, ஜி இருக்குது. அதுதான் நம்ம அந்த கொண்டாந்து எழுதியிருக்கோம். இஜி எழுதியாச்சு. அதுக்கடுத்து ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ட் சி. அப்போ ஏயில் பி இன்டர்செக்ட் சி இதை விட்டுட்டு மீத உள்ள டேர்ம் எடுத்து எழுதணும். அது ரெண்டையும் விட்டுட்டோம்னா மீத இருக்கிறது ஏபிசிடி கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏ டிஃபரன்ஸ் பி, இது உனக்கு நல்லாவே தெரியும். ஏ டிஃபரன்ஸ் பின்னா உனக்கு என்ன ஆகும்னா பியில் உள்ள டேர்மெல்லாம் விட்டுட்டு மீத உள்ள டேர்மை எழுதணும். பியில் உள்ள டேர்மெல்லாம் விட்டுட்டோம்னா மீத இருக்க டேர்ம்ஸ் வந்து பி கமா டி கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏ மைனஸ் ஏ டிஃபரன்ஸு, மைனஸ்னு சொல்லக்கூடாது, ஏ டிஃபரன்ஸு சி ஈக்குவல் டு ஏசிடி கிடச்சிருக்கு. இதனுடைய மீனிங் என்னென்னா செட்டு ஏயில் இருந்து செட்டு சியில் எலிமெண்ட்ஸை பூரா விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதணும்னா ஏசிடி கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தோம்னா இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும். யூனியன்னா உனக்கு தெரியும். யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டியது. அது ஒரு ஸ்டெப்பு. ஏ டிஃபரன்ஸு பி யூனியன் ஏ டிஃபரன்ஸு அந்த ஸ்டெப்பு எழுதாமல் நான் டைரெக்டாக போட்டேன். இதை பற்றியெல்லாம் அதில் இருக்கிறது ஏ பி சி டி ரெண்டுக்கும் காமன் இருக்கிறது ஒரு தவணை தான் எழுதணும். அப்போ ஃப்ரம் 1 and 2 வி கெட்டு ஏ டிஃபரன்ஸு பி இன்டர்செக்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸு பி யூனியன் ஏ டிஃபரன்ஸு சி. ஹென்ஸ் வெரிஃபைடு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிபிஎஸ்சியில் உங்களுக்கு வந்து வரிசையாக நான் செட் லாங்குவேஜ் நடத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேறு உண்டு. ஆன்லைன் கிளாஸில் வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்தியாவில் இருக்க எந்த பையனும், அதாவது ஒரு மேக்ஸில் 20 மார்க் எடுத்துருக்கிற பையன் ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். அந்த பையனை வந்து ஒரு எண்ட்டை வந்து 11th பூரா படித்தீங்கன்னா உங்களை 80 மார்க் எடுக்க வச்சுருவேன். அதனால் மற்ற இடத்துல வாங்குகிற ஃபீஸோட ரொம்ப குறைவாகவே வாங்கிக்கிடுவேன். நீங்கள் உங்களுக்கு பேசிக்காக எந்த ஸ்டெப்பு புரியலை, எந்த ஸ்டெப் புரியும்